Yes, that's right. நாளைக்கு லாயர் அங்க இருக்கணும். Then you all one of the best lawyer. Thanks. அத்தை, போலீஸ் டாட கூட்டிட்டு போயிட்டாங்களாமே, அவர் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்களாமே. ரியா, sit down. அத்தை, விஷயம் எல்லாம் மீறி போயிருக்கு. ஆனா நீங்க எதுக்கு இப்பவும் அமைதியா இருக்கீங்க? அத்தை, I'm asking you something. ரியா, please calm down. ப்ளீஸ், என்ன நடந்துச்சுன்னு எனக்கு சொல்றீங்களா? டாட் எதுக்கு போலீஸ் கூட்டிட்டு போனாங்க? அவங்க உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் தானே அத்தை? அப்படி இருக்கும்போது டாட் மேல எதுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க? நீங்க போலீஸ் கிட்ட பேசுனீங்களா? கமிஷனர் கிட்ட பேசுனீங்களா? உங்க கான்டாக்ட் யூஸ் பண்ணி எதுக்கு அப்பாவை கூட்டிட்டு போகும்போது தடுத்து நிறுத்தாம இருந்தீங்க அத்தை? சொல்லுங்க. ரியா, பிரக்யா எவ்வளவோ தடுக்க பார்த்தா, ஆனா அண்ணனை கூட்டிட்டு போயிட்டாங்க. I couldn't stop them. நீங்க ஏன் எதுவும் பண்ணலன்னு இப்ப நான் கேட்டேன். I tried to, ரியா. அப்படி இருக்கும்போது டாட் எப்படி கூட்டிட்டு போனாங்க? போலீஸ் கிட்ட ப்ரூஃப் இருந்தது ரியா. ப்ரூஃப்? அவங்க சொன்ன எல்லாத்தையுமே நீங்க நம்புறீங்களா அத்தை? தயவு செஞ்சு அவங்கள நம்பாதீங்க. அவங்க சொன்ன குற்றம், அவங்க சொன்னது எல்லாமே போய் தான். அதெல்லாம் சுத்த போய். எல்லாமே போய், எல்லாமே போய். அப்படி அவங்க கிட்ட என்ன ப்ரூஃப் இருந்துச்சு? அப்படி என்ன ஸ்ட்ராங்கான ஆதாரம் வச்சிருந்தாங்க சொல்லுங்க. ரியா, அவங்க போலீஸ். அப்புறம் அவங்க கிட்ட ஸ்ட்ராங்கான ப்ரூஃப் இருந்திருக்கும். அதனாலதான் அவங்க அண்ணனை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. பொய்யான குற்றச்சாட்டுக்காக யாரும் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போக மாட்டாங்க. அப்படி என்ன ஸ்ட்ராங்கான ஆதாரம் இருந்துச்சு நீங்க அப்பாவை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போனாங்க? அத அவங்க சொல்லவே இல்ல. அத சொல்லாமலே டாடி கூட்டிட்டு போயிட்டாங்களா? You know what? It's all because of you. நீங்க தானே உங்களை வீட்டுக்குள்ள சேர்த்தீங்க. உங்க ஃப்ரெண்ட் அதான் இந்த மாதிரி நடந்திருக்கு எல்லாத்துக்கும் நீங்க மட்டும் தான் காரணம். That's because of you. ரியா, நான் அந்த தனவை கூட்டிட்டு வந்தேன். அவ நல்லது பண்ணுவான்னு தான் அவளை கூட்டிட்டு வந்தேன். ஆனா இந்த மாதிரி பண்ணுவான்னு எனக்கு தெரியாதே. நம்ம எல்லாருமே தப்பு பண்ணுவோம். and I am sorry for that. எனக்கு உங்க சாரி தேவையில்ல. எனக்கு என்னோட டாட் தான் வேணும். எனக்கு என் டாட் தான் வேணும். நான் என் அப்பா பார்க்க போறேன். ரியா, stop. Just leave me. நான் டாட பார்க்க போறேன். ப்ளீஸ் விடுங்க. ரியா, listen to me. நான் நாளைக்கு லாயரோட அங்க போக போறேன். அண்ணனுக்கு பெயில் கிடைக்க நான் முயற்சி பண்றேன். நான் டாடி உடனே பார்த்தாகணும். அத ப்ளீஸ் ஏதாவது பண்ணுங்களேன். ரியா, இப்ப விசிட்டிங் அவர்ஸ் எல்லாம் முடிஞ்சு போயிருக்கோம். பட் ஐ ப்ராமிஸ், நான் லாயர் கூட நாளைக்கு போகும்போது உன்னையும் கண்டிப்பா என் கூட கூட்டிட்டு போறேன். Stop crying now. Yes. இங்க பாருங்க மேம், நீங்க இப்படி எல்லாம் போக கூடாது. சொல்றத கேளுங்க. இங்க பாருங்க, நான் என் ஹஸ்பண்ட பார்க்கணும். நீங்க அபிஷேக் பிரேமகராவோட வைஃப் தானே? நீங்க அவரை தான் பார்க்க வந்திருப்பீங்க. நான் உங்களை தடுக்க மாட்டேன். இருந்தாலும் உங்களால அவரை பார்க்க முடியாது. ஏன் பார்க்க முடியாது? ஏன்னா பாக்குற டைம் முடிஞ்சிருச்சு. ஆனா யாரோ உள்ள போறத இப்பதானே நான் பார்த்துட்டு வரேன். இப்ப அதான் உங்களுக்கு புரிய வைக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ராத்திரி 8 மணிக்கு மேல போலீஸ் ஸ்டேஷன்ல பொண்ணுங்க பாக்குறதுக்கு அலௌடு கிடையாது. நான் என்னமோ உங்களை கோவப்படுத்துறதுக்காக இதெல்லாம் சொல்றேன்னு நினைச்சுக்காதீங்க. சார், ஜஸ்ட் 2 minutes. நான் அவருக்கு இந்த சாப்பாடும் மாத்திரையும் மருந்தும் கொடுத்துட்டு வந்துடுறேன். அவ்வளவுதான். அதுக்கு மட்டும் அலோ பண்ணுங்க. இது ரூல் மேடம். என்னால அலோ பண்ண முடியாது. யாராவது என் மேல கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னு வைங்களேன், மேலிடத்துக்கு என்னால பதில் சொல்ல முடியாது. ஆனா நீங்க தானே இன்சார்ஜ். உங்க மேல யார் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறா? ஒரே ஒரு நிமிஷம் பாக்குறதுக்கு எனக்கு அனுமதி கொடுங்க சார். அவருக்கு நான் சாப்பாடு கண்டிப்பா கொடுத்தாகணும். ப்ளீஸ். இந்த மாதிரி சென்டிமெண்டா பேசினா நான் உங்க புருஷனை பாக்குறதுக்கு அலோ பண்ணுவேன்னு நினைச்சிட்டீங்களா? சாரி, என்னால முடியாது. ஒரு ரேபிஸ்டுக்கெல்லாம் என்னால ஈவி இறக்கம் காட்ட முடியாது. இந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் வீட்டு சாப்பாடு என்ன, சாப்பாடே கொடுக்க கூடாது. சார்ஜ் ஷீட் அவர் மேல ஃபைல் பண்ணிட்டீங்களா? இல்ல கோர்ட்ல அவர் தான் குற்றவாளி நிரூபிச்சிட்டீங்களா? ஒருவேளை நீங்க லஞ்சம் வாங்கி பழி போடுற கரப்டட் இன்ஸ்பெக்டர்னு சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? நீங்க என்கிட்ட இந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாது. ஆனா நீங்க யார்கிட்ட வேணாலும் எப்படி வேணாலும் பேசுவீங்கல்ல? நான் உங்ககிட்ட பொறுமையா ரிக்வெஸ்ட் பண்ணி பேசுறேன். ஆனா நீங்க என் ஹஸ்பண்ட பத்தி உங்களுக்கு சட்டம் தெரியாதுன்னு நினைக்கிறேன். என் ஹஸ்பண்ட மட்டும் இல்ல, யாரையுமே அவங்க குற்றம் நிரூபிக்கிற வரைக்கும் அவங்களை குற்றவாளின்னு சொல்லக்கூடாது. எல்லாருக்குமே நல்லா தெரியும் உங்க ஹஸ்பண்டோட கேஸ் ஓபன் அண்ட் ஷட் கேஸ். விக்டிம் கிட்ட ரேப்புக்கான ஆதாரம் இருக்கு. கோர்ட்டுக்கு போன அடுத்த நிமிஷமே எல்லாம் ப்ரூவ் ஆயிடும். அப்போ உங்க ஹஸ்பண்ட ரேபிஸ்ட்னு சொல்லலாம் இல்லையா? என்னோட பேரு பிரக்யா மேரா. நான் அபிஷேக் மேராவோட வைஃப். இப்ப அவர் லாக்அப்ல இருக்காரு. அவருக்கு கண்டிப்பா சாப்பாடும் மாத்திரையும் கொடுக்க வேண்டியது அவசியம். இந்த ஸ்டேஷன்ல இருக்கிற இன்ஸ்பெக்டர் எனக்கு கோஆபரேட் பண்ண மாட்டேங்கிறாரு. என்ன மீட் பண்ண விட மாட்டேங்கிறாரு. ஹியூமன் ரைட்ஸை வயலேட் பண்றாரு. போது, நிறுத்துங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் ஏன் பண்ண முடியாது? நீங்க போனை வேணா பறிக்கலாம், என் ஹஸ்பண்டோட ஹியூமன் ரைட்ஸை பறிக்க முடியாது. உங்க வாய்ஸை ரைஸ் பண்ணி என்ன சமாளிக்க முடியும்னு நினைக்காதீங்க. நீங்க இந்த போனை பறிச்சுட்டா என்ன, நான் வெளியில போய் இன்னொரு போன் எடுத்து சோஷியல் மீடியால இத போஸ்ட் பண்ணுவேன். மத்தவங்க என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. அப்படி எதுவுமே பண்ணக்கூடாது. ஏன் பண்ணக்கூடாது? எந்த பொண்ணை நம்பி நீங்க இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்களோ அவளும் இததானே பண்ணிட்டு இருக்கா. சோஷியல் மீடியாவையும் டிவியையும் அவ யூஸ் பண்ணிட்டு இருக்கா. பழி போட்டு போலிய கண்ணீர் விட்டு சிம்பத்தியை வாங்கிட்டு இருக்கும்போது என்னால ஏன் பண்ண முடியாது? எனக்கு ஒரே ஒரு விஷயத்தை சொல்லுங்க. என்ன இப்ப என் ஹஸ்பண்ட பார்க்க விடுவீங்களா, இல்லனா இந்த விஷயத்தை சீனியர் ஆபீசர் கிட்ட சொல்லுங்க. இங்க பாருங்க, நீங்க போட போற எந்த வீடியோவுக்கும் நான் பயப்பட போறது கிடையாது. எந்த கம்ப்ளைண்ட்டுக்கும் நான் பயப்பட மாட்டேன். ஆனா ஒன்னே ஒன்னு சொல்லிக்கிறேன், உங்க புருஷன் மேல எனக்கு எந்த கருணையுமே வராது. ஆனா
ஆனா எந்த பொண்டாட்டி தான் புருஷனுக்காக போராடிக்கிட்டு இருக்காங்களோ அவங்க மேல எனக்கு கருணை வரும். நீங்க போடுற எந்த வீடியோவையும் பார்க்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. ஏன்னா நீங்க படுற வேதனையை உங்க கண்ணு மூலமா பார்க்க முடியுது. புருஷனா இருந்தாலும் சரி, கிரிமினலா இருந்தாலும் சரி. போங்க, போய் உங்க ஹஸ்பண்ட பாருங்க. இவங்க ஹஸ்பண்ட் கிட்ட கூட்டிட்டு போங்க. ஓகே சார், வாங்க மேடம். தேங்க்யூ. பிரக்யா, நீ அவங்க என்ன உன் கூட சந்திக்க விட மாட்டாங்கன்னு நினைச்சேன். முயற்சி பண்ணாங்க அண்ணா, அவங்களால என்ன தடுக்க முடியாதுல்ல. சாப்பாடு, உங்களுக்கு சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன். வீட்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க? பாட்டி, பிராச்சி, ரியா, அப்புறம் எல்லாரும்? எல்லாரும் நல்லா இருக்காங்க. அவங்க எல்லாரும் என்ன பத்தி என்ன யோசிச்சிருப்பாங்கன்னு தெரியல. நான் எப்படி அவங்கள பார்க்க போறேன்னு தெரியல. ஏன் அவங்கள உங்களால பார்க்க முடியாது? நீங்க எந்த தப்பும் பண்ணல. அவங்க உங்களை பத்தி எதுவும் நினைக்கல. அப்படின்னா? அதாவது என்னன்னா, நான் என்ன நினைக்கிறேனோ அதேதான் உங்க பொண்ணுங்களும் நினைக்கிறாங்க. நீங்க எந்த தப்பும் பண்ணல, உங்களை மாட்டி விடுறதுக்காக தான் இதெல்லாம் பண்றாங்கன்னு நினைக்கிறாங்க. இததான் நம்பிக்கைன்னு சொல்வாங்க. அந்த நம்பிக்கையோட அடிப்படையில தான் இந்த கேஸ நாம கண்டிப்பா ஜெயிப்போம். அதனால நீங்க முழு நம்பிக்கையோட இருங்க, நம்ம கண்டிப்பா ஜெயிப்போம். நீங்க ப்ளீஸ். ப்ளீஸ், நீ தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடு. எனக்காக எவ்வளவுதான் நீ போராடுவ? என்ன இவ்ளோ காதலிக்கிறியான்னு கேப்பீங்கன்னு நினைச்சேன். தெரியும் எனக்கு. தேங்க்யூ. அதாவது எப்பவும் எனக்கு துணையா இருந்ததுக்காக. தேங்க்யூ. நீங்க என்ன விட்டு கொடுக்காததுக்காக. நாம கல்யாணம் பண்ணும்போது வாக்கு கொடுத்துக்கிட்டோம்ல, எப்பவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியா இருப்போம், ஒருத்தர் மேல ஒருத்தர் அன்பு செலுத்துவோம், ஒருத்தருக்காக இன்னொருத்தர் போராடுவோம். ஒரு ஜென்மம் மட்டும் இல்ல, 7 ஜென்மத்துக்கும். ஆனா நம்மளோட உறவு 20-30 ஜென்மங்களுக்கு கண்டிப்பா தொடரும். ஏன்னா நாம அந்த அளவுக்கு ஒருத்தர் காதலிக்கிறோம்ல. இந்த இந்த அடி எப்படி பட்டுச்சு? இது அந்த வாட்சினால அடிபட்டுருச்சு. ஆனா வாட்சினால ஏற்பட்ட வலி கூட பெருசா இல்ல. ஆனா பசினால ஏற்படுற வலிதான் தாங்க முடியல. இருங்க, உங்களுக்கு சாப்பாடு கொடுக்க தான் வந்தேன். நானே உட்காருங்க. நான் ரொம்பவே லக்கி என் லைஃப்ல நீ வந்ததுக்கு. நான் ரொம்ப லக்கி, அதனால தான் நீங்க எனக்கு கிடைச்சீங்க. இந்த நேரத்துல யாரா இருக்கும்? வணக்கம், நான் பிராச்சி. அஃப்கோர்ஸ் ஐ நோ யூ. உன்னை பார்த்ததும் நான் ஷாக் ஆகலல்ல? அப்பவே நீ புரிஞ்சிருக்க வேண்டாமா எனக்கு ஒன்னு தெரியும்னு? நீ என்ன நினைச்ச? என்கேஜ்மெண்ட் பார்ட்டில நான் உன்னை கவனிக்கலன்னு நினைச்சியா? அப்போ நான் என்ன ரிக்வெஸ்ட் பண்ண வந்திருக்கனோ அதுக்கு ஒத்துக்கோங்க. எங்க அப்பாவுக்கு எதிராக நீங்க கொடுத்த கம்ப்ளைண்ட்டை
தயவு செஞ்சு திரும்ப வாங்கிக்கோங்க. என்ன கம்ப்ளைண்ட்? அதான் ஆ சொல்லு என்ன கம்ப்ளைண்ட்? என் அப்பாவுக்கு அகேன்ஸ்டா நீங்க ஏயா கண்டினியூ. ரேப் கேஸ். ஓ, அப்ப டைரக்டா சொல்லலாம் இல்லையா? உங்க அப்பா என்ன ரேப் பண்ணாரு, நான் அந்த கேஸ வாபஸ் வாங்கணும்னு சொல்லி என்கிட்ட சொல்லலாம்ல. இவ்ளோ சீரியஸான கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்குறதா? நீங்க எப்போது ஒரு வாட்டியாவது அப்பாவை உண்மையா நேசிச்சிருப்பீங்க. அந்த உண்மையான அன்புக்காகவாவது ப்ளீஸ் இந்த கம்ப்ளைண்ட் திரும்ப வாங்கிக்கோங்க. நீங்க பாருங்க, தயவு செஞ்சு புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. இந்த கம்ப்ளைண்ட்னால ஒருத்தர் இல்ல, பல பேரோட வாழ்க்கை நாசமாகலாம். எங்க அப்பா வாழ்க்கை, எங்க அம்மா வாழ்க்கை, என்னோட வாழ்க்கை நாசமா போச்சுன்னு எதை சொல்லுவாங்க தெரியுமா? ஆஸ்க் மீ. ஐ அம் தி விக்டிம். நான் என்ன பத்தி யோசிக்காம மத்தவங்கள பத்தி எப்படி யோசிப்பேன்? அப்பாவோட ஹெல்த் இப்பதான் சரி ஆயிட்டு வருது. அவர் நார்மல் வாழ்க்கைய வாழ முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது அவர் மேல இப்படி சீரியஸ் அலிகேஷன்ஸ் வந்தா அவரோட ஹெல்த் மறுபடியும் பாதிக்கப்படலாம். அவரோட மூளை மறுபடியும் ஏதாவது பாதிக்கப்படலாம். ஆக்சுவலி அப்பாவுக்கு இப்போ கேர் ரொம்ப முக்கியம். என் அம்மாவோட தேவை இருக்கு. அவங்க வீட்லயே அவங்க ஒரு வேலைக்காரி மாதிரி அப்பாவை பாத்துக்கிட்டு அப்பாவுக்கு சேவை செஞ்சாங்க. அதனாலதான் அப்பா குணமானாரு. இங்க பாருங்க, அவங்க 2 பேரும் ஒருத்தர் இல்லாம ஒருத்தர் வாழ மாட்டாங்க. ஒருவேளை நீங்க கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிட்டா அம்மா கண்டிப்பா அப்பாவை சமாளிச்சிருவாங்க. ஏற்கனவே அம்மா அப்பாவுக்காக நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டாங்க, இப்பவும் பண்ணுவாங்க. இதெல்லாம் எப்ப பாசிபிள் ஆகும்னா அம்மா அப்பா கூட இருந்தாதான் அதெல்லாம் நடக்கும். அதனால உங்ககிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன், ப்ளீஸ் கம்ப்ளைண்ட்டை திரும்ப வாங்கிக்கோங்க. நீ சொன்னதை கேட்டதும் எப்படி இருக்கு தெரியுமா? என் முன்னாடி பிரக்யா இருக்கிற மாதிரியே இருக்கே. அதே தியாகம், அதே சாக்ரிஃபைஸ், பொண்ணான வார்த்தைகள். ஒருவேளை இந்த மாதிரி விஷயத்தால நீ ரன்வீரை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டியா? நான் என்ன பேசிட்டு நான் இருக்கேன், நீங்க ஒண்ணும் என்ன வீட்டு பேசுறீங்க? வேலைக்காரி இல்ல. நீ என்ன வேணாலும் சொல்லுவ, நான் கேட்டுக்கிட்டே இருக்கணுமா? நீ ரெக்வெஸ்ட் பண்ணு, ஆர்டர் பண்ணு, என்ன வேணாலும் பண்ணு. ஆனா நான் கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்க மாட்டேன். நீங்க வாங்கிதான் ஆகணும். ஏன்னா நீங்க சொல்றதெல்லாம் முழுக்க முழுக்க போய். ஓ மை காட், நீ என்ன அக்யூஸ் பண்றியா? நீ இப்ப என்ன சொல்ல வர? நான் அபி மேல பொய்யான குற்றத்தை சுமத்தி இருக்கேன்னா? இல்ல, நான் அபி மேல குற்றத்தை சுமத்துறதுக்காக பழி போடல. நான் கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு முக்கிய காரணமே எனக்கு நியாயம் வேணும். என்ன ஆனாலும் சரி, எனக்கு நியாயம் கிடைக்கணும். அந்த நியாயத்தை எங்க அம்மா எங்க அப்பாவுக்கு வாங்கி கொடுப்பாங்க. என்ன நீங்க கொடுத்திருக்கீங்க பாருங்க கம்ப்ளைண்ட். அது கம்ப்ளைண்ட் இல்ல, மிகப்பெரிய பொய். அது பொய்ங்கிறத இந்த உலகத்துக்கு எங்க அம்மா புரிய வைப்பாங்க. அதனாலதான் சொல்றேன், எல்லாரும் முன்னாடியும் அசிங்கப்படாம நீங்க சொன்ன பொய்ல நீங்களே மாட்டிக்க கூடாதுன்னு நினைச்சா இப்பவும் ஒண்ணு வீண் போகல. கொடுத்த கம்ப்ளைண்ட்டை திரும்ப வாங்கிடுங்க. நான் பொய் சொல்றவன், நான் தப்பானவன், கெட்டவன். ஆனா உண்மையானவங்க நீ, உங்க அம்மா, உங்க அப்பா, அப்படிதானே? ஆமா, நாங்க உண்மையானவங்க தான். என்ன எனக்கு தெரியும். நீங்க அம்மா கிட்ட என்ன சொன்னீங்கன்னு எனக்கு தெரியும். என்ன சொன்ன? அதாவது எங்க அப்பாவை எங்க அம்மா கிட்ட இருந்து பறிச்சிருவேன்னு சொன்னீங்க. பல்ஜித் பாட்டி எனக்கு எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாங்க. அவங்க கிட்ட தான் அட்ரஸ் வாங்கிட்டு இங்க வந்திருக்கேன். அதனால ஒருவேளை நீங்க காக்கா கதையெல்லாம் சொல்லி என்ன முட்டாளாக்கணும்னு கணக்கு போட்டிருந்தா தயவு செஞ்சு அதெல்லாம் பண்ணாதீங்க. யூனோ, நான் எதுக்காக உங்ககிட்ட இங்க ரிக்வெஸ்ட் பண்ண வந்தேன்னா, எங்க அப்பா தேவையில்லாம போலீஸ் ஸ்டேஷன் சுத்தக்கூடாதுன்னு தான் நினைச்சேன். ஆனா ஒண்ணு சொல்றேன், கேட்டுக்கோங்க. எங்க அம்மா இருக்கிற வரைக்கும் எங்க அப்பா எவ்வளவு பெரிய பிரச்சனைல மாட்டினாலும் காப்பாத்திருவாங்க. என்னோட ரிக்வெஸ்ட் அர்த்தம் உங்களுக்கு புரியல இல்ல? ஒண்ணும் பரவாயில்ல. அப்ப எங்க அம்மா சொல்றத உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அதனால ரெடியா இருங்க. ஏன்னா நீங்க சொன்ன போய் எல்லாருக்கும் தெரிய போகுது. ஓ ஜஸ்ட் ஷட் அப். உண்மையை சொன்னா கேட்க முடியலையா? அதே டோன், அதே வாய்ஸ். அரோரா ஃபேக்டரியில எல்லா பீஸும் ஒரே மாதிரி தான் இருக்கும் போலயே. முதல்ல பிரக்யா அரோரா, இப்ப பிராச்சி அரோரா. ஆனா ஒரு விஷயம் நல்ல தெளிவா கேட்டுக்கோ, சரியா? பிரக்யா முதல்ல என்னோட பாஸ்ட நாசம் பண்ணா, என்னோட பிரசன்டையும் நாசம் பண்ணா. ஆனா என்னோட ஃபியூச்சரை நாசம் பண்ண நான் அனுமதிக்க மாட்டேன். நானும் ஒரு தப்பு பண்ணதான். என்னோட மாடலிங் கான்ட்ராக்டாக நான் அபிய வேண்டான்னு சொல்லிட்டு போனேன். அதுக்கான தண்டனையை நான் இப்ப வரைக்கும் அனுபவிச்சுட்டு இருக்கேன். ஆனா இனிமே அபி எனக்கு சொந்தமாகலனா வேற யாருக்கும் சொந்தமா இருக்க மாட்டாரு. என் அம்மாவை, பிரக்யா அரோராவை உங்களுக்கு நல்லா தெரியும்ல? அப்படி இருந்து தப்பு கணக்கு போட்டிருக்கீங்க. நீயும் உன்னோட அம்மாவும் தான் அபிய காப்பாத்த முடியும் தப்பான எண்ணத்துல இருக்கீங்க. ஆனா அபி எப்போ என்னோட எல்லா கண்டிஷனையும் ஏத்துக்கிறாரோ அப்பதான் அவர் இதுல இருந்து தப்பிப்பாரு. எனக்கு நியாயம் இல்ல, நியாயத்துக்கு பதிலா அபி வேணும். Now get lost. I said get lost. சாப்பாடு எப்படி இருக்கு? உன் கையால ஊட்டுற அப்புறம் சாப்பாடு எப்படி இருக்குன்னு கேக்குற?
நல்லா இல்லாம எப்படி? ம் நீங்க கவலைப்படாதீங்க. நான் சீக்கிரமே உங்களை வெளியில கொண்டு வந்துருவேன். அப்புறம் நாம குடும்பமா உட்கார்ந்து சாப்பிடலாம். ஆனா பிரக்யா, நம்ம சிஸ்டம் இருக்கே அது ரொம்பவே கெட்டு போயிருக்கு. இங்க மனுஷங்களோட வாழ்க்கைக்கு வேல்யூவே இல்ல. யார் வேணா யார் மேல வேணாலும் பழி போடலாமா? நீங்க வரதுக்கு முன்னாடி நான் என்ன யோசிச்சேன் தெரியுமா? நான் என்ன நானே எப்படி இன்னசென்ட்னு ப்ரூவ் பண்ணிக்க போறேன்டா. ஆனா உன்னை பார்த்ததுக்கு அப்புறம், நீ சொன்னதை கேட்டதுக்கு அப்புறம் எனக்குள்ள ஒரு சின்ன நம்பிக்கை வந்திருக்கு. எப்போ உங்களுக்கு சிஸ்டம் மேல நம்பிக்கை போச்சோ அப்ப மேல இருக்கிறவனை நீங்க முழுமையா நம்ப ஆரம்பிக்கணும். யார் வேணாலும் உங்க மேல எவ்வளவு வேணாலும் பொய்யான குற்றத்தை சுமத்தலாம். ஆனா ஆண்டவன் உண்மை பேசுறவங்க பக்கம் தான் இருப்பான். நம்ம கூட ஆண்டவன் இருக்காரு. அதனால கண்டிப்பா நமக்கு நியாயம் கிடைக்குங்க. நீங்க இனிமே இங்க இருக்க மாட்டீங்க. இது உங்களுக்கான இடம் இல்ல. பாத்தியா பெரிய ஆளுங்களுக்கு எவ்வளவு சலுகைன்னு? பணம், மரியாதை, அன்பு. நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன் தம்பி. சொந்த வீட்டுக்காரன் கிடைக்கலனா வெளியாளுங்களை புடிச்சு இழுத்துக்க வேண்டியதுதான். அபிஷேக் தி ராக் ஸ்டார், ரேபிஸ்ட் ராக் ஸ்டார். இல்ல 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 ஒரு பிரயோஜனமும் இல்ல. நம்மள பத்தி அவங்களுக்கு என்ன தெரியும்? அவங்க அப்படிதான் பேசுவாங்க. போகட்டும், விடு. உங்களை பத்தி அவங்க எப்படி அப்படி பேசலாம்? பிரக்யா, என்ன பத்தி அவங்க என்ன யோசிக்கிறாங்க, என்ன பேசுறாங்கன்றது முக்கியம் இல்ல. நீ என்ன பத்தி என்ன நினைக்கிற, என்ன யோசிக்கிற, அதுதான் எனக்கு ரொம்ப முக்கியம். நான் உன் பார்வையில இன்னசென்ட் தானே, எனக்கு அது போதும். அதனால இந்த உலகம் எப்படி பார்த்தாலும் எனக்கு முக்கியம் இல்லை. ஏன்னா நீதான் என்னோட மொத்த உலகமே. அது போதும். நான் சீக்கிரமே உங்களை இன்னசென்ட்னு ப்ரூவ் பண்ணிடுவேன். எனக்கு தெரியும். ஆனா இப்ப நீ கிளம்பு. நீங்க இருந்து போயிடு. எப்படி இந்த இடம் எனக்கு ஏத்ததில்லையோ அதே மாதிரி உனக்கும் ஏத்ததில்ல. அவங்க என்ன பத்தி என்ன வேணாலும் பேசட்டும், என்னால தாங்கிக்க முடியும். ஆனா அவங்க ஏதாவது உன்னை பத்தி தப்பா பேசுனாங்கன்னு வை, என்னால தாங்கிக்க முடியாது. அதனால இங்க இருந்து கிளம்பு. நீ உன்னை பாத்துக்க. வீட்டுல எல்லார்கிட்டயும் சொல்லு, நான் அவங்கள ரொம்பவே மிஸ் பண்றேன், லவ் பண்றேன்னு. சரி, டின்னர் முடிஞ்சிருச்சு. என் பொண்டாட்டி மட்டும் இப்படி இருந்தான்னு வச்சுக்கோயேன், நான்லாம் வெளியே சாப்பிடவே மாட்டேன். ஒருத்தனுக்கு பொண்டாட்டி இவ்வளவு நல்லவளா இருக்கும்போது அவன் எப்படிப்பா இப்படி எல்லாம் பண்ணுவான்? எப்படி கெட்ட வேலை எல்லாம் செய்வான்? என் புருஷன் ஒண்ணு கெட்டவர் இல்ல. பிரக்யா, இருக்கட்டும், விடு ப்ளீஸ். இத விட்டுருமா. இவங்க வாயடிச்சு ஒரு பிரயோஜனமும் இல்ல. நம்மளோட சண்டை இவங்க கூட இல்ல. யாரால இப்படி எல்லாம் ஆச்சோ, யாரால நான் இங்க இருக்கணும், ஒரே ஒரு தடவை அவங்கள நாம ஜெயிச்சிட்டோன்னு வை, அதுக்கப்புறம் இவங்க எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வாய மூடிடுவாங்க. நீ உன்னை பாத்துக்க. நீங்களும் தான். அப்புறம் பாஸ், இப்படி ஒரு பொண்டாட்டி இருக்கும்போது அவன் எப்படி வெளியே ஒரு பொண்ணை தேடுவான்? இதுக்கு மேல என் பொண்டாட்டிய பத்தி ஏதாவது பேசணும்னு வை, இந்த ராட உடைச்சி எடுத்து அப்படியே உன் மண்டையில சொறிடுவேன். புரியுதா? ரேப் கேஸ பத்தி எனக்கு தெரியாது, ஆனா மர்டர் கேஸ் கண்டிப்பா என் மேல வரப்போகுது. வாய மூடு. சரி பாஸ். ரியா, நீ டாட் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. I know sweetheart and I'm really sorry. I hope you understand. நீ ஒரு பொண்ணு தான் இல்லையா? வேற வழி இல்லாம இப்படி பண்ணிட்டேன். But you don't worry. அதனால நம்ம ரிலேஷன்ஷிப்ல எந்த மாற்றமும் வராது. I love you. Stop it, okay? Just stop it. ரியா, I said stop it. இந்த லேடி என் டாட் அரெஸ்ட் பண்ண வச்சாலும் அவளுக்கு எனக்கு எந்த உறவும் இல்ல. ஆனா உனக்கே தெரியும் ரியா, அபி என்ன ரேப் பண்ணிட்டாரு. Dad did not rape you. He did not. எந்த காலத்துலயும் அவர் இப்படி பண்ண மாட்டாரு. எப்பவும் இல்ல. டாட் எந்த ஒரு பொண்ணு கிட்டயும் தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணவே மாட்டாரு. புரியுதா? அப்படிதான் நடந்திருக்கு. அப்படி நடக்கல. ஒருவேளை அந்த மாதிரி நீ யோசிச்சேன்னா அது ஒரு தப்பான எண்ணம், நீ போய் சொல்றன்னு அர்த்தம். எனக்கு எந்த தப்பான எண்ணமும் கிடையாது. அப்படின்னா நீ போய் சொல்ற. நான் எதுக்காக போய் சொல்லணும்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. அதாவது ஒண்ணே ஒண்ணு மட்டும் எனக்கு நல்லா தெரியும். உன்ன மாதிரி ஒரு மோசமான பொம்பளை நான் பார்த்ததே இல்ல. ரியா, பிராச்சி கண்டிப்பா வருவா, இப்படி எல்லாம் பேசுவான்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். அவ அவங்க அம்மாவை பத்தி சொல்லுவா, மிரட்டுவான்னு எனக்கு எல்லாம் தெரியும். ஆனா நான் இத உன்கிட்ட இருந்து எதிர்பார்க்கவே இல்ல.
கை எடுங்க, என் தங்கச்சிக்கு கை வலிக்கும். How dare you? You. எனக்கு நல்லா தெரியும் நம்ம 2 பேருமே வீக் கிடையாது. அதனால யாரு வேணாலும் கை ஓங்கலாம். ஒருவேளை நீ கை ஓங்குனா அப்புறம் நாங்களும் பாதுகாப்புக்காக கண்டிப்பா உன் மேல கை ஓங்க வேண்டியிருக்கும். சோ பெட்டர் இப்படி கை ஓங்குற வேலை வச்சுக்காத. அப்படி இல்லைன்னா நீ தான் அதிக வலியும் அனுபவிப்ப. ரொம்ப நாளைக்கு அப்புறம் அக்காவும் தங்கச்சியும் ஒண்ணு சேர்ந்திருக்கீங்கல்ல. வெயிட். செக்யூரிட்டி கம் ஃபாஸ்ட் ரைட் நவ. நான் உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயம் சொல்லிட்டு போக தான் வந்தேன். அப்பாவுக்கு எதிராக கொடுத்த பொய்யான கம்ப்ளைண்ட் திரும்ப வாங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டு போக வந்தேன். Enough is enough. அபியோட பொண்ணா பேசுறத முதல்ல நிப்பாட்டு. அபியோட பொண்ணு ரியா தான், ரியா மட்டும்தான். நீ பிரக்யாவோட பொண்ணு மட்டும்தான். ரியாவும் உன்னை வெறுக்கிறா. அப்புறம் இந்த அன்பு காட்டுறது அக்கறை காட்டுறதெல்லாம் முதல்ல நிப்பாட்டு. முதல்ல இங்க இருந்து none of your business, okay? நாங்க அடிச்சுப்போம் சேர்ந்துப்போம் என்ன வேணாலும் பண்ணுவோம். அது எங்க ஃபேமிலி மேட்டர். அதுவும் இல்லாம எங்க ரிலேஷனை நிரூபிக்கணும். நாங்க இங்க வரல. நாங்க எங்க ரிலேஷனை காப்பாத்த வந்திருக்கோம். அண்ட் அந்த ரிலேஷன் எங்க டாட். எங்க அப்பாவை எப்படி காப்பாத்தணும்னு எங்களுக்கு தெரியும். நீங்க அவர் மேல பொய்யான பழி போட்டிருக்கீங்க. ஏன்னா நீங்க பொய்யானவங்க. எங்க அப்பா அப்படி பண்ண வாய்ப்பே இல்ல. சோ பெட்டர் ஒரு வேலை பண்ணு. இந்த கம்ப்ளைண்ட் ஒழுங்கா வாபஸ் வாங்கிடு. அப்புறம் திரும்ப என்கிட்ட வந்து என்ன வார்ன் பண்ணிருக்கலாமே சொல்லக்கூடாது. We have very less time. பிரச்சிவா போலாம்.